நாமக்கல் சித்தம்பூண்டி மூதாட்டி படுகொலை சம்பவம் கொடூர திமுக ஆட்சிக்கு கொலைகள தலைநகரமாகும் கொங்கு மண்டலமே சாட்சி என சீமான் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டியில் தோட்டத்து வீட்டில் மூதாட்டி படுகொலை செய்த விவகாரம் சம்பந்தமாக சீமான் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கண்டன அறிக்கையில் கொடூர திமுக ஆட்சிக்கு கொலைகள தலைநகரமாகும் கொங்கு மண்டலமே சாட்சி என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டியில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த மூதாட்டி சாமியாத்தால் படுகொலை செய்யப்பட்ட செய்தி மிகுந்த மனவேதனை அளிப்பதாகவும், திமுக ஆட்சியில் கொங்கு மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளில் முதியவர்களை குறிவைத்து அடுத்தடுத்து நடைபெறும் தொடர் படுகொலைகள் அதிர்ச்சி என்பதை தாண்டி அன்றாட நிகழ்வாகிவிட்டது கொடூரத்தின் உச்சம் என்று சீமான் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் ஒரே இடங்களில் ஒரே மாதிரியான படுகொலைகள் ஒரே வகையில் தொடர்ந்து நடைபெறுகின்ற போதும் தடுக்க முடியவில்லை என்பது திமுக ஆட்சியில் காவல்துறை எந்த அளவிற்கு செயலற்று போயுள்ளது என்பதையே காட்டுவதாக சீமான் குறிப்பிட்டிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம், ஈரோடு மாவட்டம் சிவகிரி உள்ளிட்ட அந்த இடங்களிலும் தோட்டத்து வீடுகளில் நடந்த கொலை குற்றங்களை சீமான் குறிப்பிட்டு தற்பொழுது இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மேலும் மீதமிருக்கும் ஓராண்டு ஆட்சியில் இன்னும் எத்தனை கொடூர கொலைகள், பாலியல் வன்கொடுமைகளை தமிழ்நாடு மக்கள் தாங்கிக் கொள்ள வேண்டுமோ என்று நினைக்கும் போது நெஞ்சம் பதறுவதாகவும், திமுக ஆட்சி என்றாலே ரத்த வெள்ளத்தில் மக்கள் மிதக்கும் காட்சிதான் அனைவரின் நினைவுக்கும் வரும் அளவுக்கு படுகொலைகள் தங்கு தடையின்றி தொடர்ந்து அரங்கேறுவதாக கடுமையான விமர்சனத்தை குற்றச்சாட்டை சீமான் முன்வைத்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மேலும் கொலைவெறி கொடூர்களின் கூடமைக்க போன தமிழ்நாட்டை மீட்க மக்கள் நலனின் அக்கறை கொண்ட நல்லாட்சியை மலர செய்வது ஒன்றே ஒற்றை வாய்ப்பும் தீர்வும் ஆகும் என்று சீமான் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.